இந்த பாட்டுல அசலை நோயில் விழி பகலாக இரு கண்ணின் கருவளையம் இரவாக இந்த லைன்ஸை கேட்டுட்டு பசலை நோயா புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் எனக்கு ஒண்ணு சொல்லணும். மத்தவங்களும் கேட்கலாம், கேளுங்க. இந்த பசலை நோய் புது நோயெல்லாம் இல்லைங்க, பழசு. சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப பழசு. ஆனா ரொம்ப கொடுமையான நோய். இந்த நோய்க்கு மருந்தோ மாத்திரையோ கிடையாது. இந்த நோயை எந்த டாக்டராலையும் தீர்த்து வைக்கவே முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நோய் பெண்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய லேடிஸ் ஸ்பெஷல் நோய். ஆனா ரொம்பவே கொடுமையானது. இப்போ ஆண் பெண் இருக்காங்கல்ல, அவங்க காதலிக்கிறாங்க. இதுல கற்பு கலவன் 2 வகை இருக்கு. இப்ப அம்மா அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறது கற்பு. இதே அம்மா அப்பாக்கு தெரியாம லவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அம்மா அப்பா ஒத்துக்கல, மத்தவங்க ஒத்துக்கல அப்படின்னும் போது இவங்க சேர்ந்து வாழ்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது களவு. இந்த 2 வகையிலுமே ஆண் பெண்ணை விட்டு பிரிஞ்சு போவான். இப்போ புருஷன்காரன் வந்துட்டு நம்ம நல்லா வாழணும், நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு போறதா இருக்கட்டும், இல்ல போருக்கு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா காதலன் வந்து நான் போய் எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு மேலதாளத்தோட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறதா இருக்கட்டும். இந்த ஆண்கள் மூலமா தான் பெண்களுக்கு இந்த கொடுமையான நோய் வருது. இப்போ இந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த தலைவி, அந்த காதலி சரியா சாப்பிட மாட்டா, தூங்கவே மாட்டா, யார்கிட்டயும் பேச மாட்டா. தலைவன் எப்போ வருவான், வருவானா வரமாட்டானா, என்ன மறந்துருப்பானா நினைச்சிட்டு இருப்பானா அப்படின்னு யோசிச்சு அழுதுகிட்டே இருப்பா. வாசலை பார்த்துக்கிட்டே இருப்பா. தோழிக்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் புலம்பலாதான் இருக்கும். உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிடுவா. பார்க்கவே நரம்லாம் மாறி போய் பரிதாபமா மாறி போயிடுவா. இப்போ இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா கண்ணின் கருவளையம் இரவாக, அதாவது எனக்கு ராத்திரியே கிடையாது, என் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குல்ல, அதுல இருக்கிற இருட்டு, அந்த இரவு மட்டும்தான் எனக்கு இரவு அப்படிங்கிற மாதிரி பாடுறா இல்லையா. இதுதான் பசலை நோய். இது ஒரு விரகதாப நோய். இப்போ காதலனோட பிரிவால வர டிப்ரெஷன் இருக்குல்ல, அதுக்குதான் பசலை நோய்னு ஒரு பேரை கொடுத்து அதுக்கு அழகான காரணங்களை கொடுத்து அதை பாடல்களாகவும் பாடி வச்சிருக்கு தமிழ். இந்த நோயோட கொடுமை புரிஞ்சதாலதான் அகத்திணைகள் இதை அதிகமா பாடி இருக்கு. திருவள்ளுவர் கூட பசப்புரு பருவரல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே இதுக்காக ஒதுக்கி இருக்காரு. நம்ம தமிழ் சினிமா பாடல்களும் பசலை நோயை பத்தி பாடி தீர்த்திருக்கு. இப்போ அதுல ஒரு சில ஃபேமஸ் சாங்ஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏக்கம் தீராத ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக. அப்புறம் பாண்டி நாடனை கண்டு என்னுடல் பசலை கொண்டதுன்னு. அதுக்கப்புறம் குலதெய்வமே என் குறை தீர்க்கவா, கை நீட்டினேன் என்னை கரை சேர்க்கவா, நீயே அணைக்கவா தீயை அணைக்கவா. இப்போ உங்க டர்ன். பசலை நோய் பத்தின பாடல்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லவ் யூ.